எல்லாருக்கும் வணக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் மரண தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு குற்றவாளிகள் 9 பேருக்கும் மரண தண்டனை விதிப்பு. இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை நடத்தி வந்தனர். கொரோனா ஊரடங்கின் போது குறித்த நேரத்தை தாண்டி கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி இவர்கள் இருவரையும் கடந்த 2020 ஜூன் 19ஆம் தேதி இரவு சாத்தான்குளம் போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று கடுமையாக தாக்கினர். இதில் ஜூன் 22, 2020 பென்னிக்ஸும், ஜூன் 23, 2020 ஜெயராஜ் அவர்களும் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்த நிலையில் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவின்படி சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதை கொலை வழக்காக சிபிஐ பதிவு செய்து காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், சிறப்பு சார்பு ஆய்வாளர் பால்துரை, தலைமை காவலர் முருகன், காவலர்கள் சாமதுரை, முத்துராஜா, செல்லத்துரை, தாமஸ் பிரான்சிஸ், வெயிலுமுத்து ஆகிய 10 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதில் பால்துரை சிறையில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இந்த வழக்கு விசாரணை கடந்த 5 ஆண்டுகளாக மதுரை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. மொத்தம் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 2026 மார்ச் 23ஆம் தேதி நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்தார். தந்தை மகன் இருவரையும் கம்பு, கம்பி போன்ற ஆயுதங்களால் போலீசார் கொடூரமாக தாக்கியுள்ளனர். மரணத்தை விளைவிக்கும் காயங்கள் உருவாகும் வகையில் இருவரும் தாக்கப்பட்டுள்ளனர். அவர்களது உடலில் இருந்த காயங்கள் இயற்கைக்கு மாறாக மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு இருந்துள்ளன. இது போன்ற கொடூர தாக்குதல்கள் ஆங்கிலேயர் ஆட்சியில் நடந்ததாக கேள்விப்பட்டுள்ளோம். அதுபோல போலீசார் தாக்கியுள்ளனர். இருவரையும் இரவு 8 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை போலீசார் தாக்கியுள்ளனர். தவிர இருவர் மீதும் போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்காக போலி ஆவணங்களை உருவாக்கியுள்ளனர். போலீசார் தாக்கியதால்தான் தந்தை மகன் இருவரும் உயிரிழந்தனர் என்ற முடிவுக்கு நீதிமன்றம் வருகிறது. சாட்சியங்களின் அடிப்படையில் 9 பேர் மீதான கொலை குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கில் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என முடிவு செய்யப்படுகிறது. இவர்களுக்கான தண்டனை விவரம் 2026 மார்ச் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி அறிவித்தார். இதையடுத்து குற்றவாளிகள் 9 பேருக்கும் மதுரை அரசு மருத்துவமனையில் உடல் மற்றும் மனநல பரிசோதனை நடத்தப்பட்டு அதற்கான அறிக்கையை மருத்துவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இதைத் தொடர்ந்து குற்றவாளிகள் 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். உயிரிழந்த ஜெயராஜ், பென்னிக்ஸ் குடும்பத்தினரும் வந்திருந்தனர். நீதிபதி முத்துக்குமரன் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தண்டனை விவரம் தொடர்பாக நடுவண் மற்றும் மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்யாததால் 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என நீதிபதி உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருந்தார். இதற்கிடையே குற்றவாளிகள் 9 பேருக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என உயிரிழந்த ஜெயராஜ் குடும்பத்தினர் வலியுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நீதிபதி முத்துக்குமரன் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இது அரிதினும் அரிதான வழக்கு. தந்தை மகன் இருவரையும் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் அடைத்து வைத்து விடிய விடிய தாக்கி கொடுமையாக கொலை செய்துள்ளனர்.
ஜெயராஜ் பென்னிக்ஸை பழிவாங்கும் நோக்கில் தாக்கியுள்ளனர். அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். காவல் மரணங்கள் கொடூரமானது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியுள்ளது. ஆனால் இந்த குற்றம் குறைந்த பாடில்லை. அண்மையில் கூட மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் காவல் மரணம் அடைந்தார். சாத்தான்குளம் சம்பவத்தில் காவல் ஆய்வாளர்கள் ஸ்ரீதர் தாக்கியதால் மற்ற காவலர்களும் இணைந்து தாக்கியதாக கூறியுள்ளனர். அவர்கள் நினைத்திருந்தால் உயரதிகாரிகளிடம் கூறி இந்த சம்பவத்தை தடுத்திருக்கலாம். ஆனால் குற்றத்துக்கு உடந்தையாகவே இருந்துள்ளனர். அந்த வகையில் அவர்களும் குற்றவாளிகளே. எனவே குற்றவாளிகள் 9 பேருக்கும் இந்த நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கிறது என்று தீர்ப்பு வழங்கினார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு. குற்றவாளிகள் 9 பேருக்கும் மரண தண்டனை விதிப்பு. இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.